ஓகே, திஸ் இஸ் வெங்கட் fkfin.com. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குவிக்காக பேசணும்னு ஆசைப்படுறேன், பட் நான் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பேன். தட் இஸ் மை தட் இஸ் ஒன் ஆஃப் மை வீக்னஸ். ஐ டோன்ட் நோ டு ஸ்பீக் ஃபாஸ்ட்லி. வித் தட் செட், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நீங்கள் எங்கிட்ட பண்ணாட்டி பரவாயில்ல, யாராவது ஒருத்தன்ட்ட பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கு வந்து ஆர்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ண பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட பண்ணுங்கள். காரணம் கேட்டிங்கன்னா, பண்ணாமல் ஒரு செஷனாவது பண்ணணும். ஜஸ்ட் ஒன் செஷன் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் டைரெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, என்ன கோலில் பண்ணுறீங்க? இட்ஸ் நாட் அபவுட் ரிட்டையர்மெண்ட், இட்ஸ் அபவுட் ஒரு கோல் நோக்கி போகிறீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், ஆர் யூ பையிங் எ ஹோம், ஆர் யூ பையிங் யுவர் செகண்ட் கார், வாட் எவர். ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸில் நம்ம என்ன கார்பஸ் கிரியேட் பண்ணுறோங்கிறது தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ஆர் ப்ராப்ளி சில்ட்ரனோட வெட்டிங், சில்ட்ரனோட ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படி சேவ் பண்ணுறது. வித் தட் செட், எனக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா, ஒரு சில நேரம் ரேண்டம் கால் வரும். நம்ம ப்ரைவசி பாலிசி இருக்கனால யார் பேரை சொல்கிறதில்ல, ஏன்னா அவங்களும் வந்து ஹர்ட் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கால்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம், நான் பண்ணவே மாட்டேன். நான் என்னோட கன்சல்ட்டிங் பண்ணுறவன்ட்டையும் நான் கால் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ரேண்டம் காலையும் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன்ஸ் ப்ரைவசி. இப்போ நான் என்னோட ஃபேஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், இதுவே எனக்கு பிடிக்கல, என் தலையெழுத்து பண்ணுறேன். பட் வி சுட் நாட் லெட் டவுன் அதர்ஸ். என்னென்னா, இந்த அம்மா எனக்கு இந்த மாதிரி 11 மணிக்கெலாம் கால் வரும்போது எனக்கு அவங்களோட டெஸ்பரேஷன் பார்த்துக்கோங்க, அவ்வளோ மன உளைச்சலில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன். திஸ் இஸ் உங்கள் அப்பா அம்மாவோட லைஃப் வேறு, உங்களோட லைஃப் வேறு. நீங்கள் 20s 30s 40s இருக்கலாம், ஆனால் இப்போ இருந்தே இந்த பிளான்டு மோடுக்கு வாங்க. தென் ஒன்லி யூ வில். நாளைக்கு நிறைய இன்கன்சிஸ்டன்ஸ் இருக்கும் உங்களோட கெரியரில், உங்களுடைய லைஃப்பில். அதை மேனேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு செஷன் பண்ணணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், தென் வி வில் டேக் இட் ஃபார்வர்டு. வித் தட் செட், ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது, நெய்வேலி லிக்னைட் ஃபேக்ட்ரி, வைசாக் ஸ்டீல், இந்த மாதிரி இருந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யாரையும் தப்பு சொல்லலை. இதிலெல்லாம் வந்து என்ன ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா, இது வந்து பழைய கதை, இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எம்ப்ளாயி பெனிஃபிட்னு ஒன்று வச்சுருக்குறாங்க, அது ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும். ஓகே, டிஸ்க்ளைமர் விட்டுடலாம் நம்ம. தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் கைண்ட்னஸ். ஓகே, என்னோட வீடியோ பார்த்து எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. நான் எந்த வீடியோவும் பார்த்து ஐ மைட் பி ராங், ஓகேவா? ஓகே, ப்ரைவசி பாலிசி இருக்கனால இந்த அம்மா பேர் எந்த ஊருன்னு நம்ம சொல்ல. ஆனால் ஐ வில் இது வந்து பர்சனலாக பண்ணுற வாட் ஆர் நர்த் இஸ் ராங் வித் திஸ் நேஷன் அப்படிங்கிறது தானே யோசனை வரும். இப்போ ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற பாசிட்டிவ் என்னன்னு சொல்கிறேன், டே 1லேருந்து கவர் ஆகிடும். உங்களுக்கு என்ன ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தாலும் அது கிளைம் கொடுத்துருவாங்க. என்ன ஒரு 5 லட்சம் 7 லட்சம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கம்பெனியில் டாப் அப் பண்ண விடுறாங்க. இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்கிறேன். மேஜர் ஹெல்த் செட் பேக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, மைனர் ஹெல்த் செட் பேக் வந்தாலே சம்டைம்ஸ் எக்ஸ்க்ளூசிவான ஃப்ளாக்ஷிப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்க முடியல. இதுதான் நான் ரொம்ப விரும்பி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs to 10 lakhs எம்எஸ்யூடாவது எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க. அது தண்ட செலவு தான் நானே சொல்லுவேன். இதுலேருந்து ஒன்று தான் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. நாளைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காத சூழ்நிலைக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அடுத்தது குரூப் டேர்ம் இன்சூரன்ஸ். இது ரொம்ப ரொம்ப தப்பு. கம்பெனிஸ் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 50, ஏன்னா இது ரீட்டைல் ப்ராடக்ட் கிடையாது இல்லை, அது ஹெல்த் இஷ்யூவாது அப்பப்போ வரும். டேர்ம் இன்சூரன்ஸ் வி நவர் நான் ஒரு இட்ஸ் லைக் டேர்ம் இன்சூரன்ஸ், குரூப் டேர்ம் இன்சூரன்ஸில் ஒரு பாசிட்டிவ் சைடு ஒன்று இருக்குது. தட் எம்ப்ளாயி பாஸ்டே வேணா ஒரு 4 times ஆஃப் ஆனுவல் இன்கம் கொடுக்குறாங்க. பட் எக்ஸ்க்ளூசிவாக வாங்குறது தான் நல்லது. இப்போ நம்ம அடுத்ததுக்கு வருவோமா? இது வந்து நம்ம கார்பரேட்டில் கொடுக்குற எம்ப்ளாயி பெனிஃபிட்னு சொல்ல வரேன் நான். இப்போ பப்ளிக் ப்ரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, குரூப் பென்ஷன் மாதிரி போட்டு விட்றாங்க. இதுக்கு பேரே சத்தியமாக எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு வந்துட்டு இந்த காலோடைய ப்ரொஃபைல்ஸ் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், யார் பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னு நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து தட் பர்சன் வில் நாட் பி தேர் சம்டைம்ஸ். அந்த வேலை செஞ்சார் இல்லையா, ரிட்டையர் ஆகிருப்பார் 60 வயசுக்கு மேலே, 58 60 வயசுக்கு மேலே. அவருக்கு வந்து கிடைக்க வேண்டிய எம்ப்ளாயி பெனிஃபிட் 6 லட்சமோ 10 லட்சமோ 15 லட்சமோ 12 லட்சமோ இருக்குங்க. இதை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. கொடுத்து தொலைய வேண்டியதானையா? ஐ டோன்ட் ரியலி, இது வந்து பேத்தட்டிக். கொடுக்க மாட்டாங்க சம்டைம்ஸ். என்ன அதில் வந்து, ஆனால் என்ன பண்ணுவாங்களா, அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக 4000 ரூபா வந்துருமா, அவங்களுடைய இல்லை 6000 ரூபா வரும்பாங்க, இல்லை 3000 ரூபா வரும்பாங்க. அவருடைய ஒய்ஃப் வாழ்நாள் ஃபுல்லாக மாதம் 4000 ரூபா வந்துருமா லைஃப் டைமுக்கு. அதுக்கப்புறம் சில்ட்ரனுக்கு அந்த 10 லட்சம் போகுமா. என்ன பண்ண முடியும் அந்த 4000 ரூபா வச்சுட்டு? இதில் எப்படி எனக்கு இந்த கால்ஸ் வரேன்னா, இந்த எஸ்பிஐ லைஃப், எஸ்பிஐன்னு ஒரு கீவேர்டு போட்டுருவாங்க. நான் ஏதோ ஒன்றும் இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டீங்க, ஃப்ரீ லுக் பீரியடில் கன்சல்ட்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் கன்சல்ட்டிங் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணலான்னு கேட்டுக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி நான் எதையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது.
இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் வந்து ஒரு கால் வருது பாண்டிச்சேரி சைடோ சம்பார், நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிற அந்த மாதிரி ஒரு 10 கால் மேலே. யூஸ்வலி எல்டர்லி மதராக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு வச்சுருப்பாங்க. அந்த டாட்டர் வந்து ஏர்லி 20s இருக்கும், 23 24 வயசு தான் இருக்கும். அதுக்குள்ளே இந்த அம்மா வந்து கால் பண்ணும் இந்த மாதிரி. ஆனால் கஷ்டமாக இருக்கும் எனக்கு, இந்த கதையை கேட்குற எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, இந்த இடத்துல வேலை பண்ணாரு, இந்த 10 லட்ச ரூபா எம்ப்ளாயி பெனிஃபிட்டை கொடுக்காம எங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வெறும் 4000 ரூபா கொடுக்குறாங்க, நான் எதை வச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த அம்மா வருத்தப்படும். அவங்க ஆள் 2 3 தடவை போய்லாம் லெட்டரில் எழுதி கொடுத்தேன்பாங்க. இப்போ நான் எனக்கு என்ன கோவம் வரும்னா, இந்த டாக்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பேசாது. அதாவது ஒரு உங்கள் அம்மா அப்பாவும் இல்லை, அம்மா வந்து ஒரு இந்த மாதிரி யூடியூப் பார்த்து ஃபோன் பண்ணி பேசணுமா? அவங்களுக்கு தலையெழுத்தா? எதுக்கு உங்களை வந்து கிராஜுவேட்டாக படிக்க வச்சுருக்காங்க? யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் கேர்ள் வில் நாட் டாக். வாட் நான்சென்ஸ் இஸ் தட்? தட் இட் செல்ஃப் மேக்ஸ் மீ கெட் ஆங்க்ரி. எதுக்கு உங்கள் வயசான அம்மா ஃபோன் பண்ணி யூடியூப்ல யாரோ பார்த்து பேசணும் அப்படின்னு நான் கோவப்படுவேன். நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்கே சிங்கிள் டாட்டர்னா தட் டாட்டர் டு என் பசங்க எத்தனை பேர் பேசுகிறாங்க. கேர்ள்ஸ் வுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. சம் கேர்ள்ஸ் ஆர் டூயிங் இட். பட் இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஏதோ பக்கத்தில் உட்காந்துருக்குங்க. பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ண போகிறீங்க? தென் ஐ வில் சே, இங்கே பாருங்கள், இது கிடைக்காது. அது வந்து இந்த குரூப் பாலிசியில் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் தான் 2 3 தடவை போய் கேட்டீங்க. நானும் இதில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ லைஃப்பில், ஏன்னா அவங்க வந்து மன உளைச்சல் இருக்கிறாங்க, ஒரு சொல்தர்மம் இருக்குல்ல, ஒரு 4 நல்ல வார்த்தையை சொன்னுங்கிறதுக்காக உங்கள் டாட்டர் வந்து கிராஜுவேட்டுங்கிறீங்க. அவங்கள வந்து ஏதாவது, அஃப்கோர்ஸ் ஜாப் மார்க்கெட் இஸ் நாட் தட் குட், எஸ்பெஷலி ஸ்மால் டவுன்ஸில். பட் அவங்கள ஏதாவது வேலைக்கு போக சொல்லுங்கள், அவங்க முன்னேறட்டும், அவங்க செட்டில் ஆகிக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு, அதாவது ஹஸ்பண்ட் பாஸ்ட் அவே, அதுவும் அந்த 10 லட்ச ரூபாய் ஹோல்டு பண்ணி மாதம் 4000 ரூபா 3000 ரூபா 5000 கொடுத்துட்டு கிடக்குறானுங்க. இப்படி என்ன பண்ண முடியும் அவங்க? இது ஏன் நினச்சிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரே சொல்யூஷன் தான், ஆஸ்க் யுவர் டாட்டர் டு கோ டு சம் ஜாப், வேலை பார்க்கட்டும், அவங்க முன்னேறட்டும், அவங்க கல்யாணம் பண்ணிக்கட்டும். ஏன்னா இது இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதுதான் நீங்கள். அதுக்கு என்ன பண்ணுறது? தட் இஸ் ஒன் ஸ்டோரி ஐ லிசன் டு. இதே மாதிரி தான் ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு என்ஆர்ஐஸ்லாம் கொஞ்சம் வந்து ரிட்டைர்மெண்ட் பிளானிங் இருக்காது, டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணும்போது இது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் ஃபேமிலியும் வந்துட்டு அந்த ஒய்ஃபுங்கிறவங்க வந்து இந்த ஹஸ்பண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறாருங்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறேன், தப்பாக இருந்துக்காதீங்க. சம் விமென் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் கன்சல்ட்டிங் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இங்கே இங்கே மிடில் ஈஸ்ட்லேருந்து நான் ஏர்ன் பண்ணி நான் அனுப்புகிறேன், அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க பாட்டு ஏதோ ஒரு செலவு பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலிக்கு செலவு பண்ணுறாங்க, வாட் எவர். அவர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு அவருக்கு ஆல்ரெடி வாஸ் எவோ 45, உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டேன் நான். அண்ட் தென் தீஸ் மதர்ஸ் ஆர் டெஸ்பரேட் டு கெட் தேர் டாட்டர் மேரீட். அப்புறம் இந்த பொண்ணுங்களுக்கும் வந்து என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, ஓகே, நம்ம அம்மா வந்து இவ்வளோ வருத்தப்படுறாங்க, நம்ம வந்து நம்ம கெரியர்னு ஒன்று நம்ம அமைச்சுக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட தமிழ்நாடு வாஸ் மச் பெட்டர். ஐ எம் வவுச்சிங் அண்ட் டெல்லிங் யூ, பிஃபோர் 20 years women wanted to work desperately here, not now. ஐம் டெல்லிங் யூ. இந்த மாதிரி அம்மாக்கள்கிட்ட பேசும் போதெல்லாம் எனக்கு அந்த கோவம் வரதான் செய்யுது. எகெயின், வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் பீங் அ கிராஜுவேட்? ஷி வில் ஆல்வேஸ், இந்த மாதிரி நான் ஒரு 4 5 அம்மா கால் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த பொண்ணுங்க சிங்கிள் டாட்டர்னா பக்கத்தில் உட்காந்து கேட்கறது உங்கள் வேலையே கிடையாது. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஃபீல் பேட் அபவுட் மை எல்லிங், பட் என்ன, உங்கள் அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் தான் பொறுப்பெடுத்து பண்ணணும். நீங்கள் வந்து ஃபோனே உங்கள் அம்மா பேச வைக்கிறீங்கன்னா அப்புறம் நாளைக்கு எப்படி நீங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? தட் இஸ் ரியலி ஸ்கேரி. எகெயின், நான் வந்து அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க உங்கள் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கொடுக்க சொல்லுவேன். நான் எப்போவுமே இந்த 11 மணிக்கு வந்தப்போ தான் நல்லா இருக்காதுன்னு அவங்க அப்பாட்ட ஃபோனை கொடுக்க சொன்னேன். ஏன் அந்த அம்மா அவங்க இந்த ரீசெண்டாக வந்த காலில் ஹிஸ் ஃபாதர் வாஸ் அலைவ், நல்லா இருந்தார். அதனால் அவர்கிட்ட நான் ஃபோனை கொடுங்கன்னு பேசினேன். இந்த முன்னாடி வர காலில் என்ன பண்ணுவேன்னா, அந்த பொண்ணுகிட்ட காலை கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஏம்மா இங்கே வந்து உங்கள் அம்மா வந்து கவலைப்படுறாங்க, அந்த காசு கிடைக்காதுங்கம்மா, நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அவனும் இல்லைம்மா வேலைக்கெலாம் அப்ளை பண்ண கிடைக்கலாம், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள் வழியை பாருங்கள், அப்போ தான் உங்கள் அம்மா கவலைப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா திஸ் இஸ் அ சிங்கிள் மதர், அவங்க அப்பா இல்லை, இப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் 24 25 கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு சில ஃபேமிலியில் அது நினைக்குது, ஒரு சில ஃபேமிலியில் ஈவன் 30 is too youngனு நான் சொல்லுவேன் நான். ஸோ டோன்ட் ஹரி அண்ட் ஜம்ப். இல்லாத நமக்கு இல்லாத 10 லட்சம் வருமா? அதை தான் தப்பு பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து அந்த எம்ப்ளாயி, அந்த யூனியன் அவங்க ஸ்டெப் எடுத்துருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு?
Again, my question is very very simple. இந்த அம்மா நைட் 11 மணிக்கு கால் பண்ணவன்ட்டு நான் அதான் சொன்னேன். ஏங்க 11 மணிக்கு கால் பண்ணுறீங்க, அவர் இருக்கார் அப்போலாம், அவர்கிட்ட ஃபோனை கொடுத்தேன். அப்புறம் அவரும் சொன்னார், அவரும் முட்டி மோதி பார்த்துருக்காரு 2 3 தடவை. இல்லை சார், நான் ரிட்டையர் ஆகும்போது அந்த 10 லட்சம் அந்த 6 லட்சமோ நம்ம சொல்கிறாரு எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஐ ஃபெல்ட் வெரி சாரி. நான் வந்து கோவமாகவே, நான் இந்த பேசும்போது தான் எனக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் அவர் இந்த ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அன்பாக தான் பேசினேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கும் ஒரு மன உளைச்சல் இருக்குது. வித் சம் ஸ்மால் மந்த்லி திஸ் திங் பெனிஃபிட் தே ஆர் ஜஸ்ட் மேனேஜிங். அதனால நான் அதுக்கு இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்படி புலம்பிக்கிட்டே எங்கள் வீட்டில் சண்டை வருதுங்க, அதனால தான் அப்போ அதான் சொன்னேன். நீங்கள் 11 மணிக்கு பால் பண்ணீங்கன்னா எவ்வளோ மனச்சு உளைச்சல் இருப்பீங்க. அதனால தான் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு கிடைக்காத சொல்யூஷன் நீங்கள் தேடாதீங்க. அப்புறம் உங்கள் பையன் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னார், இன்ஜினியரிங், அவங்கள படிக்கட்டும், அவங்க முன்னேறட்டும். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. நோ, ஐ டோல்டர், இதுதான் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? திஸ் இஸ் நாட் அ வே டு ஸ்பீக். இன்னைக்கு வந்து நிறைய பசங்க வந்துட்டு ரிலேஷன்ஷிப்னால இதனால ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி லைஃப்பை வந்து என் பண்ணுறது, இந்த மாதிரியான பேச்சு கூட நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த 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 சூழ்நிலை எப்படி தாண்டி மேலே வருதுன்னு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் நான் வந்து 4 5 தடவை சொன்னீங்க, நல்லா தான் இருப்பீங்க, தைரியமாக இருங்க, வராத காசை தேடாதீங்க, அவங்க உங்கள் டாக்டர் வந்து வேலை பார்க்கட்டும், உங்கள் பையன் படித்து முடிச்சுட்டு வேலை பார்க்கட்டும், அப்போ உங்கள் ஃபேமிலி மேலே வரும், அது வரைக்கும் நீங்கள் அதை சமாளிங்க, உங்களால் முடியும், நல்லா இருப்பீங்கன்னு சொன்னேன். ஒரு சில நேரம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, போய் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு வேட்டி சட்டை கொடுக்குறது, புடவை கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது நல்லதுங்கிறாங்க. கிடையாது. 4 பேருக்கு நல்ல வார்த்தை சொல்கிறதே நல்லது. ஏன்னா இந்த டைம் நம்ம போய் என்ன உதவி செய்ய முடியும்? அவங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு ஹோப்பை தான் நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி அப்புறம் அவங்ககிட்ட அந்த அம்மாட்ட கேட்டேன், இப்படி புலம்பிட்டே அவர் வந்து நீங்கள் சண்டை போட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு நெஞ்சு வலி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அப்புறம் உங்களுக்குமே உடம்பு சரியில்லைன்னா உங்கள் 2 சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, சன் அண்ட் டாட்டர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன் நான். பீப்புள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சில நீங்கள் எவ்வளோ தான் சாமி கும்பிட்டீங்கன்னாலும் ஒரு சில விஷயத்துக்கு சொல்யூஷனே கிடையாது. நம்ம வாழ்ந்து தான் போராடி தான் ஜெயிக்கணும். தென் டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் சம்மன் இன் அஸ். ஒரு ஃபாதர் என்ன பண்ணுவார், பசங்களை படிக்க வச்சுட்டாரு, அவ்வளோதான் அவரால் பண்ண முடியும். இல்லாத 10 லட்சத்தை கொண்டு வானா அவர் என்ன பண்ணுவார்? முட்டை தான் செய்யணும். ஆனால் அதான் சொன்னேன், இன்னொரு என்ஆர் எப்படி தான் கால் பண்ணி நான் காசு அனுப்பிட்டே இருக்கேன், அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு பொய் சொல்லிடுங்கன்ட்டேன், எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு பொய் சொல்லிடுங்க, அப்போ தான் அடங்குவாங்க அவங்கன்னு சொல்லிட்டு. கன்சல்டிங் செஷனில் என்னென்னமோ சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அனதர் திங், நிறைய பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் 85 வரைக்கும் வாங்க, 75 வரைக்குமாவது வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் வந்து 25 வயசு 30 வயசில் செட்டில் ஆனுங்கிறதுக்காக உங்கள் சில்ட்ரனும் அதே மாதிரி 25 வயசில் செட்டில் ஆவான்னு எழுதி வேணா கொடுக்குறேன். நடக்காது, வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நாட் எவ்ரி ஒன்ஸ் லைக் ஐ நோ அட்லீஸ்ட் 5 to 6 கேர்ள்ஸ் இன் த யூஎஸ், செகண்ட் ஜென்ரேஷன் இந்தியன்ஸ், அதாவது அப்பா அம்மா யூஎஸில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க. இதுக்கு 2 மாஸ்டர்ஸ் பண்ணுதுங்க. ஆஃப்டர் 2 மாஸ்டர்ஸ் தே ஆர் ஸ்டில் அன்எம்ப்ளாய்டு. ஏன்னா ஒரு சொசைட்டியில் ஒரு 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 கண்ட்ரியில் வந்து எக்கானமி நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் திஸ் சில்ட்ரன் ஆர் லைக் அவங்க வந்து அகாடமிக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்களே தவிர அவங்கள போய் எந்த கெரியர் அவங்களுக்கு வந்து பிடிக்குங்கிற மாதிரி அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு ஜாப் மார்க்கெட்டும் இருக்க மாட்டேங்குது. ஸோ தெர் ஆர் சான்சஸ் தட் இட் வில் டேக் அட்லீஸ்ட் 32 33 years old for your children to settle down. எனிவே, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், 4 வார்த்தை ஆறுதலாக சொல்ல முடியும், அவ்வளோதான். பேசினா வி கேன் டூ அதர்வைஸ். ஐ ஃபெல்ட் வெரி வெரி பெயின்ஃபுல். இதில் 2 விஷயம் அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று, ஒரு டவுன் எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் சி அட்லீஸ்ட் 1000 கேர்ள்ஸ் கொத்தா நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரொஃபைல் தான். தே வில் படிச்சிருப்பாங்க, கிராஜுவேஷன் முடிச்சிருப்பாங்க, சம்டைம்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. வேறு அதுக்கப்புறம் they will be desperate to look for a job. Job market is not that good. They will never be able to find a very good job. இந்த மாதிரி ப்ரொஃபைலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்புறம் ரொம்ப காப்பாற்றுறது, அதாவது இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது, உங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகாதுன்னு சொல்கிறது. திஸ் கை பாஸ்ட் அவே. ஓகே, ஒரு நல்ல ஃபார்மா ஃபில்மோட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, ஹி பாஸ்ட் அவே. இந்த மாமியார் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, என்னோட மருமகன் இறந்துட்டாரு, என்னோட பொண்ணும், உங்கள் பொண்ணு என்ன பண்ண வேலைக்கு போகல. யாரை காப்பாற்றுறீங்கன்னு தெரியல. உங்கள் ஒய்ஃபை வந்து வேலைக்கு போகாதன்னு சொல்லி யாரை காப்பாற்றுறீங்க? ஏன்னா நாளைக்கு நீங்கள் இல்லைன்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்க? நான் நிறைய சிங்கிள் விமன்கிட்ட பேசியிருக்கிறேன். அவங்க வந்து வேலைக்கு போனதுனால தான் அவங்க சில்ட்ரனை வளர்த்து படிக்க வச்சிருக்கிறாங்க. அண்ட் நவ் த ட்ரெண்ட் இஸ் அதர்வைஸ், லைக் happily proudly telling your wife not to go to work. Something happens, who will take care of the children? இதெல்லாம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த 3 வருஷத்தில். என்னோட
பட் ஐ ஃபெல் வெரி சாரி. நான் அந்த அம்மாட்ட அன்பாக தான் பேசினேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருக்குது. ஏன் வந்து இந்த மாதிரி இந்த கேர்ள்ஸ் வந்து படிக்க வைக்கிறாங்க, உடனே நம்ம ஒர்க் ஃபோர்ஸ் நீங்கள் கிடைக்கிறது கஷ்டம், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கான முயற்சிகள் எடுங்க. உடனே கல்யாணம் பண்ணலன்னு அவங்க வருத்தப்பட்டு தென் யூ வில் ஒன்லி ஃபேஸ் ஒரிஸ் அண்ட் டிப்ரெஷன். அதே மாதிரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நானே சேவிங்ஸ் ப்ராடக்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமையாக பண்ணுறதுக்கு காரணம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே இந்த ப்ரீமியம் நெக்ஸ்ட் இயர் அவங்க பே பண்ணுவாங்களான்னு நம்மளும் யோசிக்கணும், அவங்களும் யோசிக்கணும். ஸோ தட் தே வில் பி பீஸ்ஃபுல். அதே மாதிரி இந்த கொஞ்சம் அமௌண்ட் லாக் ஆகும் இதில் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். அதெல்லாம் ஓகேவான்னு கேட்டுக்கணும். எனிவே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. நான் சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சேன், பட் ஐ கெப்ட் ஸ்பீக்கிங். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஜென்யூனான கன்சல்ட்டிங் பண்ணும், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி ரிட்டர்மெண்ட் பிளானிங் பண்ணால் மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் யூ கைண்ட்னஸ்.